வணக்கம் அண்ட் வெல்கம் டு xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலை சர்வரில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் இருந்தோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவாக இருக்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற டேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி சிம்பிளாக நம்ம ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த டேட்டா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸல் ஒரு டேட்டா எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்மேட்டிங் ரொம்பவே சிம்பிளாகிடும். எக்ஸலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுமே ஒரு சீக்வென்ஷியல் நம்பர் தான். ஸோ அந்த சீக்வென்ஷியல் நம்பரை நீங்கள் டேட் ஃபார்மேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அது டேட்டா வியூ ஆகுது, அவ்வளோதான். ஸோ எக்ஸலை பொறுத்த வரையும் அது பேக் எண்டில் ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் அசைன் பண்ணி வச்சுருக்கு, அது சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் டேட்டோட ப்ளஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும், மைனஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், டிவைட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், மல்டிப்ளை பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ எல்லா மேத்தமெட்டிக் கால்குலேஷனும் உங்களால் டேட்டில் பண்ண முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் டேட்டை நம்பராக தான் ரீட் பண்ணுது. அதனால தான் எக்ஸலில் எல்லா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருவோம் வாங்க. ஸோ நான் இப்போ நம்பர் ஃபார்மேட் இருக்கிற இடத்துல 1 டைப் பண்ணுறேன். இதே ஒன்றை நான் டேட் ஃபார்மேட் இருக்கிற இடத்துல டைப் பண்ணுறேன். ஸோ நான் டேட் ஃபார்மேட் இருக்கிற இடத்துல அந்த 1 டைப் பண்ணே பார்த்தீங்கன்னா எனக்கு 1st Jan 1900 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை நான் இங்கே 2 டைப் பண்ணுறேன். டேட் ஃபார்மேட்லேயும் 2 டைப் பண்ணுறேன். ஸோ 2 டைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா 2nd Jan 1900 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த 2க்கான டேட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd Jan 1900. ஸோ இங்கே நீங்கள் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த காலம் சூஸ் பண்ண சொல்ல எனக்கு இங்கே டேட் ஃபார்மேட் இருக்கும், இதே நம்பரை சூஸ் பண்ண சொல்ல நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை தான் நம்ம டேட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்ல நமக்கு அது டேட்டா விசிபிளாக இருக்குது. இதே நான் இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன் 4567. ஸோ அதே நான் இங்கே 4567 டைப் பண்ணுறேன். 4567க்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd July 1912. ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் டேட் போயினே இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Ctrl: டைப் பண்ண அப்படின்னா இன்றைக்கி டேட் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44221. ஸோ 44221 அப்படி டைப் பண்ணனா எனக்கு 25th Jan 2021 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் எக்ஸல் ஒரு டேட்டை ரீட் பண்ணுது. ஸோ இப்போ நம்பருக்கும் டேட்டுக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஃபார்மேட்டிங் தருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிலது ப்ராப்பரான டேட் ஃபார்மேட்டில் இருக்குது, சிலது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்குது, சிலது டெக்ஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம பார்த்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்பரை எப்படி டேட்டா மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டில் இருக்கிற அதோட சீக்வென்ஷியல் நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான ஃபார்மேட்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே அதுதான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ஜஸ்ட் நம்பர் டைப் பண்ணியிருக்கோம், அந்த டேட் ஃபார்மேட் மாற்றினதுனால நமக்கு இங்கே டேட்டா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரோவில் இருக்கிற டேட்டுக்கும் நம்ம சீக்வென்ஷியல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி நம்ம அதை டேட்டா மாற்றிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போய் ரீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஸோ ஈக்குவல் டு நம்பர் வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்க இந்த டெசிமல் செப்பரேட்டர் இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்பர் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நமக்கு வேறு எதுவுமே இதில் தேவையில்லை. ஸோ என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அதோட சீக்வென்ஷியல் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் இப்போது ஃபில் டவுன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுக்கான சீக்வென்ஷியல் நம்பர் ஃபுல்லாகவே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட சீக்வென்ஸையும் நமக்கு எக்ஸலே பிரேக் பண்ணி கொடுத்துரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள், Ctrl+Shift# ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே டேட் ஃபார்மேட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டை ஈஸியாக ஃபார்மேட் பண்ண முடியும். இன்கேஸ் இதுலேயும் சிலது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்கள் ஃபார்மேட்டிங் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி எப்படி டேட் ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இங்கே இருக்கிற ஃபார்மேட்டிங் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் டேட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவைப்பட்டதுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸல் ரிலேட்டட் டவுட் இருக்குது அப்படின்னா எங்களோட டெலிகிராம் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட கேள்விகள் நீங்கள் அதில் கேட்கலாம். நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Arvind.